ஹே வாட்ஸ்அப் கைஸ், நம்ம சின்ன வயசுல மறக்க முடியாம ஆக்குன எக்கச்சக்கமான ஸ்பைடர்மேன் ஷோட் நிச்சயமா இருக்கு. நிச்சயமா அதை பார்த்து நீங்க வளர்ந்துருப்பீங்க. எக்கச்சக்கமான பேருக்கு ஸ்பைடர்மேன் பிடிச்ச காரணமே இந்த சில பல ஷோஸா இருக்கலாம். எனக்குமே அப்படிதான். நான் முதல்ல ஸ்பைடர்மேனை பார்த்ததே ஒரு அனிமே ஷோ தான். அதுன்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம இத்தனை சின்ன வயசுல என்னெல்லாம் பார்த்துருக்கோம், என்னென்ன ஷோஸ்லாம் நான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் ஒரு லிஸ்ட் பண்ண போறேன். மறக்காம அண்ட் உங்களோட ஸ்டிக் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் இட். நம்பர் 5, மார்வல் ஸ்பைடர்மேன். இது இப்போ வந்த ஒரு லேட்டஸ்ட் ஸ்பைடர்மேன் தான். இப்போதான் ஆரம்பினாங்க மார்வல் HQல. உண்மையிலேயே ஒரு நல்ல சீரிஸ் தான். சில பேருக்கு பிடிக்கல, சில பேருக்கு எக்கச்சக்க பேர் வந்து நெகட்டிவா ரிவ்யூ கொடுக்குறீங்க. பட் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் சீரிஸ் தான். அதாவது பீட்டர் பார்க்கற பையன் காமிச்சிருப்பாங்க. நீங்க ஸ்பைடர்மேனும் காமிச்சிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் வகை காமிச்சிருப்பாங்க. பட் பீட்டர் பார்க்குற பக்கம் காமிச்சிருப்பாங்க. பட் இதில் மைனஸ்னு சொல்ல போனா அண்ட் எல்லாம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டேவியஸ் அவங்களாலே முக்கிய காமிச்சிருப்போம், குட்டி பசங்க காமிச்சிருப்பாங்க. மற்றபடி இந்த சீரிஸ் உண்மையிலேயே ஆசமா இருக்கும். வேணும்ல பயங்கர கவைக்கப்பட்டிருக்கும். எக்கச்சக்கமான புது புது இந்த டேர்ம்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, புது புது விஷயங்கள்லாம் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். நிச்சயமா இது நீங்க செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சீரிஸ் தான். நிறைய கேமியோ இருக்கும், எக்கச்சக்க மிஸ் மார்வல் அவேஸ் நிறைய கேமியோ கொடுக்கப்பட்டிருக்கும். நிச்சயமா செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்பர் 4, ஸ்பைடர்மேன் அன்லிமிட்டெட். உண்மையிலே வேற மாதிரி ஒரு சீரிஸ். அந்த சூட்லாம் பயங்கரமா இருக்குங்க. பார்க்கவே நம்ம என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான நீங்க ஸ்பைடர்மேனை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த க்ளூமியா அந்த டார்க்கான அந்த ஃபுல் இந்த சீரீஸ்மே டார்க்கா க்ளூமி கலைப்பட்டிருக்கும். என்ன சொல்றது, ஒரு கிட்டத்தட்ட ஹாரர் சீரிஸ் பார்க்குற வகையில அந்த அளவுக்குன்னு சொல்றா க்ளூமியா டார்க்கா கொடுக்கப்பட்டிருக்கும். எப்படா பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சேன். சின்ன வயசுல அதெல்லாம் பயந்து இருக்கு. ஸோ உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிட்டி, ஒரு உண்மையான சிட்டி மாதிரி இருக்கும். அங்க நடக்கிற இது ஸோ இன்னும் ஒரு கதை நோக்கி போகும். பட் இது பெருசா போகல. ஏன்னா இது பயங்கரமா சொல்றது, இது நம்ம ஸ்பைடர்மேன் நீங்க பார்க்காம இருக்காது. அவரும் கொஞ்சம் மோல்டா இருப்பாரு. இது பெருசா சீசனோட முடிச்சிட்டாங்க. பட் நான் இது தமிழ்ல பார்த்தப்ப நான் இல்லை. நான் அட்லீஸ்ட் இங்கிலீஷ் பார்த்து நினைக்கிறேன். பட் எனக்கு ஞாபகம் சுத்தமா கிடையாது. பட் உண்மையிலே நம்ம கார்னேஜ், வெனம்னு எக்கச்சக்கமான புல்லட்ஸா கொடூரமா காமிச்சிருப்பாங்க. ஸோ உண்மையிலே செக் பண்ணி பாருங்க. ஐ திங்க் இது வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. பட் செம்ம சீரிஸ்ங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்பர் 3, இது நீங்க பார்த்துருமே தெரியல, ஸ்பைடர்மேன் அண்ட் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நான் வந்து லீவுக்கு சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கள் அத்தை வீட்டுக்கு போவேன். அப்போ நைட்டு 11 மணிக்கு இது போடுவான். நான் பார்த்தது சில பேர் சொல்கிறாங்க மார்னிங் போட்டாங்கன்னு மட்டும் தெரியல. இது ஜெட்டெக்ஸில் 11 மணிக்கு போடுவான். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நானே இங்கே பார்த்துட்டு இருப்போம். உண்மையிலேயே வேற மாதிரி இருக்கும். சொல்றது, நம்ம ஸ்பைடர்மேனை ஒரு டிவியில் ஃபர்ஸ்ட் பார்த்த சீரிஸ் தான். ஸ்பைடர்மேன் அண்ட் ஃபயர்மேன் அண்ட் ஐஸ்மேன் 3 பேர் இருப்பாங்க. இவங்க 3 பேருமே காலேஜ் ஒன்றா படிப்பாங்க. பிரச்சனை வந்தால் டக்குன்னு அப்படி மாறி போவாங்க. உண்மையிலேயே வேற மாதிரி இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அந்த ஃபைட்டு அப்பவே இப்போ காசு ஒரு அப்பவே அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன், டாக்டர் டூம், ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு எல்லா கேரக்டரும் இறக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும். ஹிஸ்டரி நான் சொல்றது இதை நினைக்கும் போது நாஸ்டாலஜிக்கா இருக்கு. பட் உண்மையிலே இந்த சீரிஸ் நிறைய பேர் பார்த்துருக்கோமா நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நான் அவ்வளோவா இது ஃபேமஸ் கிடையாது. பட் எனக்கு உண்மையிலேயே பிடிச்ச ஒரு சீரிஸ்னா கன்ஃபார்ம் ஸ்பைடர்மேன் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அல்டிமேட் ஸ்பைடர்மேன் நம்பர் 2 பொசிஷன் இருக்கு. நிச்சயமா நீங்களும் இல்லை, ஏர்லி டு கிட்ஸ் அண்ட் இப்போ கிட்ஸ்கோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு வேற மாதிரி காமெடி ஃபுல்லாக ஃபன் ஓவலோடு. நீங்கள் ஒரு ஸ்பைடர்மேனை இந்த ஃபுல்லாக ஃபன்னாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்க. கதையை சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த அனிமேஷன் பக்காவாக இருக்கும். அனிமேஷன் உண்மையிலே இது இருக்க நான் சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டில் எல்லா ஸ்பைடர்மேன் அந்த லிஸ்ட்லேயுமே அனிமேஷன் பக்காவாக இருக்கிறது இதுக்கு மட்டும்தான். அனிமேஷன் பக்காவாக இருக்கும். உண்மையிலே செம்மையாக இருக்கும். அண்ட் அவெஞ்சர்ஸ் இதுலேயே வந்து ஒரு யூனிவர்ஸாக இருக்கும். ஆக்சுவலி மார்வல் வந்து ஒரு அனிமேஷன் யூனிவர்ஸ் உருவாக்க பார்த்தாங்க. பட் ஒழுங்காக புலப்படாத அதோட அடுத்துல நீங்கள் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், மல்டிவர்ஸு, பிகி பட்ரு பார்க்கு எல்லா ஸ்பைடர்வர்ஸ் இப்போ கழிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தலைய ஸ்பைடர்வர்ஸு, அந்த கிரீன் கவர் வச்சு ஒரு மிகப்பெரிய கதை போகும், விபோக் ஷேடோ. ஸோ இந்த இதுக்கு நிறைய இருந்துச்சு. ஸோ உண்மையிலேயே வேற மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம ஸ்பைடர்மேன் இந்த இதில் மட்டும்தான் போத்தோல பிரேக் பண்ணுவார். உண்மையிலே இது வேற மாதிரி செம்ம காமெடியாக இருக்கும். அவருக்கு ஒரு நில செய்து ஒரு கேஷ் காமிக்கப்பட்டிருக்கும். பேசுவார், கலாய்ப்பார். இது ஒரு டீம்லாம் இருக்கும். அதாவது நம்மளோட லூக் கேஜ், நம்ம ஒயிட் அவர் ஒரு டீமாலாம் இருப்பாங்க. அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்பைடர்மேன் எக்கச்சக்கமான புது புது கேரக்டரோட இப்போ வருங்க. அதான் ரொம்ப பிடிச்சிருக்குமே. பார்ப்பாரு, கேப்டனோட கூட ஒர்க் பண்ணுவார், ஹாக்கர் ஒர்க் பண்ணுவார். அண்ட் நம்ம அந்த ஒரு டீம் இருக்கும்ல, அந்த டீமோட ஒர்க் பண்ணுவார். அந்த உல்ஃப் டீம்லாம் இருக்கும்ல, உல்ஃப் மம்மியில் இருப்பாங்களே,
ஆடியோட ஒர்க் பண்ணுவாரு. ஸோ உண்மையிலே எக்கச்சக்கமான விஷயங்கள் அதில இன்டராக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ நெறைய கேரக்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இன்வால்வ் ஆயிருப்பாரு. உண்மையிலே நிச்சயமா இத தமிழ் டப் செக் பண்ணி பாருங்க. உண்மையிலே சிரிச்சு சிரிச்சு வயசு பண்ணிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு தமிழ் டப் தரமா இருக்கும். ஃபுல் ஃபன். நீங்க ஜாலியா ஒண்ணு பார்க்கணுங்க எனக்கு. ஸ்பைடர்மேன் வந்து ஒரு ஜாலியா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுட்டேன். நிச்சயமா இத போட்டு பாருங்க. அண்ட் இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அளவு தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உண்மையிலே மை ஃபேவரைட் அட் லாஸ்ட் நம்பர் 1 நான் கன்சிடர் நினைக்கிறேன். ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் நிச்சயமா எல்லாம் சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு டெடெக்ஸ்டா வந்துச்சாம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சுட்டிவில தான். அப்பலாம் அத போடுவாய்ங்க. 6:30க்கு நினைக்கிறேன். ஐ திங்க் 6:30 தான். நான் கரெக்ட்டா வீட்டுக்கு வந்தோனே இது போடுவாய்ங்க. வேற மாரி இருக்கும். என்ன மாரி ஸ்டோரி. உண்மையிலே இந்த தீம்லயே பார்க்கலாம். ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் அப்படின்னு அந்த தீம்லயே உண்மையிலேயே வேற மாரி பண்ணியிருப்பாங்க. ஸோ உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் சீரிஸ். நிச்சயமா இன்னமும் ஒரு நாஸ்டால்ஜிக் அந்த ஃபீல் பேசும்போதே, ஸோ உண்மையிலே ஒரு பெஸ்ட் ஸ்பைடர்மேன், பெஸ்ட் பீட்டர் பார்க்கர் அண்ட் சினிஸ்டர் சிக்ஸ காமிச்சிருப்பாங்க. அண்ட் வெனம் காமிச்சிருப்பாங்க. அது இந்த ஸ்பைடர்மேன் வந்து நம்ம டோபி மேகுயர் ஸ்பைடர்மேன் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அத நீங்க கிளியராவே பார்க்கலாம். அந்த கிழிச்சு போறது எல்லாமே அப்படியே எக்ஸாக்ட்டா காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்பதான் அவர் ஃபேமஸ்ஸு. பட் உண்மையிலேயே வேற மாரி காமிச்சிருப்பாங்க. என்ன சொல்றது? ஆனா கொஞ்சம் அனிமேஷன் ஓகேயா இருக்கும். அது மட்டும் ஒரு ப்ராப்ளம். பட் ஸ்டோரிலாம் வேற மாரி கொன்ன காமிச்சிருப்பாங்க. எக்கச்சக்கமான கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே நிச்சயமா நம்ம சைல்ட்ஹுட்ட ஒரு ஃபேவரைட்டா ஆக்குன ஒரு சீரிஸ் தான் நிச்சயமா. தமிழ் டப்புமே வேற மாரி பண்ணியிருப்பாய்ங்க. உண்மையிலே அது மிஸ் பண்றது அந்த டைம் நான் உண்மையிலே இதெல்லாம் வேற மாரி இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இந்த ஸ்பெக்டர் ஸ்பைடர்மேன்லாம் அந்த 6:30க்கு போடுவான். கரெக்ட்டா 6:30க்கு போடுவான். நான்லாம் ஓடி வந்து பார்ப்பேன். ஸோ அந்த அளவுக்கு அவ்ளோ இருந்துச்சு. இப்போ வர ஷோஸ்லாம் என்ன மாரி எடுக்குறாய்ங்க, மொக்கையா எடுக்குறாய்ங்க. ஸோ நான் இந்த பார்ப்போம். அடுத்து நம்ம நம்ம ஃப்ரெண்ட்லி நியூஸ் பேப்பர் வருது. எப்படி பார்ப்போம். பட் ஐ ஹோப் மை இட் வாஸ் பெஸ்ட். உங்களுக்கு இந்த லிஸ்ட்ல எது உங்களுக்கு ஃபேவரைட்டா இருக்கு? அண்ட் மறக்காம உங்களோட கமெண்ட் கேட்க பண்ணுங்க. உங்களோட லிஸ்ட்ட நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். அண்டில் நான் எம்ஆர்கே அண்ட் பாய்.